அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் நண்பன் 9468. இல்லை இன்றைக்கி எல்லாம் வேறு லெவலில் வேலைக்கு கிளம்பிட்டுருப்பீங்க. ஸோ இன்றைக்கி என்னுடைய ஆஃபீஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லீவ் போட்டிருக்கேன். என்னடா நண்பா காலையில் ரெடியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், ஆஃபீஸ் டைம் டியூட்டி தான் ரெடியாக இருக்கேன். ஸோ இங்கே வந்து ஒரு கர்நாடகாவில் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடம் டெம்பிள். இன்றைக்கி ஆன்மீக பதிவை தான் போட போகிறேன். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்ததை லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் அந்த இடத்துக்கு போயிருந்தீங்களாங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம போகக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கெஸ் பண்ண முடியாது, நானே சொல்லிடுறேன். கொள்ளைகள் போகிற வழியில் சின்சா மாரியம்மன் டெம்பிள் தான் இன்றைக்கி நம்ம பதிவு போட போகிறேன். ஸோ அந்த பக்கம் இது தான் நான் முதல் தடவை போக போகிறேன். கண்டிப்பாக வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போய் பார்ப்போம். அதே மாதிரி போகிற வெயில கண்டிப்பாக ஏதாவது பதிவு போட முடிஞ்சால் போடுறேன். காரணம் கேட்டீங்கன்னாக்கா என்னோடய நண்பரை வந்து வண்டியில் போகலான்னு சொல்லி தான் கூப்பிட்ருக்காங்க காரில். ஸோ காரில் அதுக்காக தான் இப்போ ரெடி ஆகிட்டு ஐ ஆம் வெயிட்டிங் வீட்டில். ஓகே, இன்னும் கால் பண்ண உடனே கிளம்பிடுவேன். அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து வெளியில் காரில் தான் பயணிக்க போகிறேன்னு சொல்லி தெரியா. ஸோ அந்த காரில் தான் இருக்கேன். இப்போது இன்னும் கிளம்பல. வண்டி ஒரு பக்கம் இருந்தது, இந்த வண்டியை கொண்டு வைக்க அங்கே போயிட்டு வண்டியை எடுத்துகிட்டு இங்கே வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து இன்னும் ஒரு சிலர்லாம் வரல. ஸோ அதனால் வெயிட்டிங்கில் இருக்காங்க. வந்த உடனே கிளம்புவாங்க. கிளம்பிட்டு போகும்போது முடிஞ்சால் பதிவு போடுறாங்க. ஓகேங்களா? இல்லைனாக்கா நேராக ஸ்ட்ரைட்டாக எண்டு பாயிண்ட் தான் போய் போட முடியும். சரிங்களா? கண்டிப்பாக வாங்க பார்ப்போம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாகடி ரோட்டில் இருக்க மெட்ரோ ஸ்டேஷனுக்கு கிளம்பி தான் நின்றுட்டுருக்கேன், வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஐ ஆம் வெயிட்டிங். சரிங்களா? இன்னும் யாரும் வரல. வந்ததுக்கப்புறம் கிளம்புவோம். சரிங்களா? காலையில் நான் வந்து ஒரு 8 மணிக்கு வீடு வருதுங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மணி 10 மணி ஆகிட்டுருக்கு, 9:30 மணி ஆகிட்டுருக்கு. ஸோ 1.5 மணி நேரமாக அந்த வண்டி எடுத்து வரதுக்கு இவ்வளோ சர்க்கஸ்லாம் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறமும் நம்ம கிளம்ப போகிறோம். கிளம்பி போகிற வழியில் பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். வாங்க பார்ப்போம். அப்படியே நம்ம கூட ஒரு டிஜிட்டல் பயணமாக கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு பயணத்தை தொடருங்க. அதே மாதிரி நீங்கள் புதன்கிழமை இன்றைக்கி எல்லாம் வேலைக்கு போகிறவங்க போயிருப்பீங்க. கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி லீவு. ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக இதை போகிறதுக்காக லீவ் போட்டிருக்கேன். வாங்க பார்ப்போம். நம்ம பயணிக்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னாக்கா இனோவா தாங்க. இனோவா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2013 மாடல். சரிங்களா? இனோவா அதுதான் இப்போ பயணிக்க போகிறோம். ஸோ அதில் அப்படியே பார்ப்போம், எப்படி பார்க்கலாமா. வண்டிக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக்கில் வந்து சிங்கிள் சீட்டுங்க. சிங்கிள் சீட்டு. லாஸ்ட்டில் வந்து 3 பேர் உட்காரலாம் சீட்டில். ஸோ 2 பேர் தான், 3 பேர் உட்காரலாம் அந்த சீட்டில். இது பார்த்தீங்கன்னா முன்னாடி 2 பேர், பின்னாடி மத்தியில் 2 பேர், பின்னாடி 3 பேர். மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 5, 6, 7 டிரைவர் சேர்த்து 7 பேர் பயணிக்கக்கூடிய ஒரு வண்டி இது. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரி சீட்டு மாதிரி சிங்கிள் சீட்டாக இருக்கும். ரொம்ப பிரமாதமாக இருக்கும் வண்டியில் உட்காந்து. இனோவா மட்டும் வேறு லெவலுங்க. டிரைவிங் மட்டும் வேறு லெவலாக இருக்கும். அடிச்சிக்க முடியாதுங்க இனோவா மட்டும். சரிங்களா? அது வந்து ஓட்டி அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அதனோட அனுபவம் என்னான்ட்டு. நான் கண்டிப்பாக இனோவா ஓட்டியிருக்கேன். சரிங்களா? இனோவா வேறு லெவலுங்க. குழந்த மாதிரி நம்ம சொல்கிற பேச்சு கேட்குங்க. வண்டி கண்டிஷனாக இருந்துச்சுனாக்கா நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்குறோம். அது என்ன சொல்கிறதோ அது நம்ம கேட்போம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான வண்டி இனோவா. மொத்தம் என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு எப்படியே தெரியாது. வாங்க பார்ப்போம். நம்ம கூட வந்தவங்க யாருமே இன்னும் டிஃபன் சாப்பிடலையா? டிஃபன் சாப்பிட்றதுக்காக நிப்பாட்டியிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் டைம் பார்ப்போம் வாங்க. நல்லா இது போடுறீங்க. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 நிமிஷம் டைம் கூட வந்தவங்க எதாவது டிஃபன் சாப்பிடணும்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறங்கி போயிருக்காங்க. ஸோ அதை போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்களா? அவங்க தான் உடிப்பு வைபவ். இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மாகடி ரோட்டில் இருக்குங்க. மாகடி ரோட்டில் கிட்டத்தட்ட இது ஏரியா பேர் தெரியலையே, எங்கே என்ன பேர் தெரியல. இது ஏரியா ஒரே நிமிஷம் பார்த்து சொல்லிடுறேன். மாகடி ரோடு கேட்டுன்னு போட்டிருக்குங்க அந்த இடத்தோட பேர். மாகடி ரோடு கேட்டு. ஸோ அங்கே நீங்களும் சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. வாங்க பார்ப்போம். நம்ம இன்றைக்கி பயணிக்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா இது தாங்க, இனோவா தான். வாங்க பார்ப்போம்.
எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா கேஎம் தொட்டி தான் வந்துருக்கோம். கேஎம் தொட்டியில் வந்து ஏதோ ஒரு மிச்சர் கடை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அங்கே போயிட்டு என்ன இருக்குது பார்க்கலாம் வாங்க. இன்னும் நம்ம போகக்கூடிய இடம் போகவே இல்லைங்க. இப்போ எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா மலைவள்ளி எல்லாம் தாண்டி ஸோ கரும்பு ஜூஸ் சாப்பிட்றதுக்காக நிப்பாட்டினாங்க. ஸோ கரும்பு ஜூஸ் சாப்பிட போயிருக்காங்க. நம்ம இது எதுவும் வேணாம். ஸோ கரும்பு ஜூஸ் சாப்பிட போயிருக்காங்க. சாப்பிட்டு வட்டோம் கிளம்பலாம் வாங்க. வெளியில் காட்டுற மாதிரி போகிறோம். நல்ல காற்று ஒரு மாதிரி நல்ல சில்னஸாக இருக்குது. ஸோ கிளைமேட் அருமையாக இருக்குது. வாங்க பார்ப்போம். நம்ம பயணிக்கக்கூடிய இடம் தாங்க. இந்த ரோடு தான் போனோம். கொள்ளைக்கால் கிட்டத்தட்ட கொள்ளைக்கால் கிட்ட. கிளைமேட் வைஸ் பார்த்திங்கன்னா சரியாகுதுங்க. கிளைமேட்டு செமையாகுது. வெயிலெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ ஆமாம், அப்படியே ஒரு டோல் இருக்குது. மலை தாண்டி ஒன்று வந்தோடனே ஒரு டோல் இருக்குது. ஸோ டோலோட பேர் வந்து கரெக்டாக தெரியல. சரிங்களா, வாங்க பார்ப்போம். இந்த டோலை தாண்டி போனால் தான் மலைவள்ளி டவுனு. வாங்க பார்ப்போம். ரோடெலாம் நல்லா இருக்குது. ரோடு நல்லா இருக்குது. ಹೌದು. ಇದು ನದಿನಾ ಇದೆ? ಬ್ರಿಡ್ಜ್ ರೋಡ್ ಮೇಲೆ ಅದು ಇದಲ್ವೇನಣ್ಣ ಶಿಂಸಾ. ಅದೇ ಶಿವನ ಸಮುದ್ರ ಅಂದರೆ ಅದೇ ನೀರಿಂದ ಅಲ್ಲಿ ಹೈಡ್ರೋ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಇದೆ ಅಣ್ಣ. ಕರೆಂಟ್ ಉತ್ಪತ್ತಿ ಆಗೋದು ಇಲ್ಲೇನೆ. ನಾವು ಅವಾಗಲೇ ನೀವು ಹೇಳ್ತಾರೆ ನಾವು ಶಿಂಸಾ ಮುಟ್ಟಿದ್ದು ಬಂದಿಲ್ವಾ. ಹೈಡ್ರೋ ಎಲೆಕ್ಟ್ರಿಕ್ ಪ್ರಾಜೆಕ್ಟು ಇಡೀ ನಮ್ಮ ಇದಕ್ಕೆ ಫಸ್ಟು ಇಂಡಿಯಾನಲ್ಲೇ. இது தாங்க நம்ம வந்த சிம்சா மாரியம்மன் டெம்பிள் இருக்கா, அது முன்னாடி தான் நிற்கிறோம். வாங்க அப்படியே பார்ப்போம். அப்படியே பார்த்துட்டு உள்ளே போகலாமா. வாங்க. வேறு லெவலாக இருக்குது. இடம் சூப்பராக இருக்குங்க. சிம்சா மாரியம்மன் அப்படியே உள்ளே போய் பார்ப்பாங்க. அப்படியே போகலாமா. உள்ளார எடுக்க விட மாட்டாங்க. இருந்தாலும் வெளிப்புறத்தை போடுறோம். கண்டிப்பாக பாருங்கள். வாங்க. இதுதாங்க உள்ளே போகிறதுக்கு கர்ப்பகுடிக்கு உள்ளே போகிறதுக்கு வெளியே இது. ஸோ வேறு லெவலாக இருக்குது டெம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தாபம் கஷ்டப்பட்டு பண்ண இடம் மாரியம்மன் சிலை மேலே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறோம். வாங்க பார்ப்போம். வந்து சாப்பிட்டு சரி கம்பளம்னு சொல்லி நிற்கும் போது பார்த்திங்கன்னா மழை வந்துடுச்சு. ஸோ மழை பெஞ்சு மேலே சீட்லேருந்து தண்ணி இது. ஸோ அதெல்லாம் பார்க்குறோம். மழை பார்த்திங்கன்னா சரியாக இருக்குது. கிளைமேட்டு வேறு லெவலாக இருக்குது. ரொம்ப இன்னும் அற்புதமாக இருக்குது. மழை தூரிட்டு இருக்குங்க. அதுதான் பார்க்குறோம் நம்ம பதிவில். வாங்க கண்டிப்பாக பார்ப்போம். கண்டிப்பாக அப்படி இதில் லைக் பண்ணுங்கள். நம்ம வந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே காலையில் கிளம்பணும். ஸோ வந்த ஒரு 2:30 மணிக்கு வந்தோம். சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இங்கே தான் வந்தாங்க. இதாங்க சிவசமுத்ரா மாரியம்மன் டெம்பிள் இது. ஸோ அங்கே தான் நிற்கிறோம். சரிங்களா, கண்டிப்பாக நீங்களே யாராவது இருந்தால் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பார்ப்போம். ஓகே நண்பர்களே, நம்மளோட இன்றைக்கி ட்ராவல் பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம்.